அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாம்பே அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, இப்போ வந்து 1 கப்பு சர்க்கரை எடுத்து 1 கப் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிட்ருக்கோம். ஒரு 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். 50 முந்திரியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதெல்லாம் போட்டு தான் நம்ம இப்போ அந்த அல்வா செய்ய போகிறோம். இப்போ வந்து சீனி பாகு தான் இப்போ காய்ச்சிட்ருக்கோம். இது காய்ச்சி முடியவும் இப்போ அல்வாவை கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, சீனி இப்போ வந்து அதான் கொஞ்சம் இந்த பிசு பிசுன்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்ற போகிறோம். ஊற்றி கிண்ட போகிறோம். கொஞ்சமாக கலர் பொடி போட்டுருவோம். இப்போ வந்து கட்டி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்படியே தான் கட்டி ஆகணும். இந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்படியே தான் இப்போ அப்படியே சுருள நம்ம இப்போ கிண்டணும். நம்ம இதை எந்த அளவுக்கு நல்லா சுருள கிண்டுறோமோ அந்த அளவுக்கு வந்து அல்வா நல்லா வரும். இப்போது கொஞ்சம் கட்டி ஆகிட்டனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் 2 ஸ்பூன் ஊற்றுவோம். கிண்ட ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இப்படியே தான் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா கட்டியாக வரை நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா அல்வா பதம் வரும். நல்லா சுருண்டு வரணும். இப்போ நல்லா இதாயிருச்சு. இப்போ நம்ம முந்திரி அதில் போட்டுடுறோம். போட்டுட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு தட்டில் கொட்டிடலாம். ஆனால் இந்த அல்வா செய்ய 10 நிமிஷம் ஆகும் அப்படி இப்படின்றாங்க. ஆனால் செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்க முடியாது. கை விடாமல் கிண்டினா மட்டும்தான் நல்ல பதமாக வருது. அந்த மாதிரி நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த அல்வா பதம் வர வரைய. எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது. பாம்பே அல்வா ரெடி ஆயிடுச்சு. பீஸ் போட்டாச்சு. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது.